ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோலர் கோஸ்டர் எபிசோட் 6 லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பியூரை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட் கேலரியில் ஏதோ சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா அந்த பக்கமாக வராங்க. வந்தவங்க, என்ன என் பொண்ணை ரொம்ப நேரமாக ஆளை காணோம், பயங்கர பிஸியாக இருக்கா போலேன்னு சொல்லி கேட்டா. ஆமாம், பிஸியாக இருக்கேன், இப்போ எக்ஸிபிஷன் வரப்போகுதுல்ல, அதுக்காக எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ தான் பியூரோட அம்மா அங்கே டேபிளில் இருக்கிற ஒரு நோட்டீஸை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஐஸ் நெவர் லைன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. அதை பார்த்தவங்க, அது என்னம்மா அது, ஐஸ் நெவர் லைனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பியூரு, அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கண்கள் என்றைக்குமே யாருக்கிட்டையுமே பொய் சொல்ல முடியாது. நாம் பொய் சொல்லலாம், நம்ம வாய் பொய் சொல்லலாம், ஆனால் நம்மளோட கண்கள் எப்போவுமே உண்மையை மட்டும்தான் பேசும். ஒருத்தவங்க பார்க்குற பார்வையை வச்சு, அவங்க கொடுக்குற ரியாக்ஷனை வச்சு, அவங்களோட எமோஷன் என்ன, அவங்களோட தாட்ஸ் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் ஐஸ் நெவர் லைன்னு சொல்லிட்டு பியூர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெயிண்டிங்கை அவங்க அம்மா எடுத்து பார்க்குறாங்க. அப்பயுமே பியூர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு இல்லை அப்படிங்கிறத கூட அவங்களுடைய ஐஸை பார்த்தே சொல்லிடலாம். அவங்க நம்மளை பார்க்குற பார்வையிலேயே அவங்களுடைய ஃபீலிங்ஸும் தாட்ஸும் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். அப்படி இருக்கும்போது கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையாவது நம்ம பொய் சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய கண்ணை பார்த்து நம்மளால் பேச முடியாது. ஏன்னா நம்மளுடைய உணர்வுகள் அப்படி, அவங்க கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களோ, நம்ம தப்பு பண்ணுறது தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு பயம் இருக்கும். ஸோ ஒருத்தவங்க குட்டா பேடாங்கிறத அவங்க ஐஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு பியூரும் சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க அம்மாவுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரில, அழகாக தலையாட்டுறாங்க. அப்போ தான் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அந்த எக்ஸிபிஷனில் ஓப்பனிங்கில் வைக்கிறதுக்காக ஒரு பெயிண்டிங் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம ஏரோட பெயிண்டிங், அந்த பெயிண்டிங்கை தான் அவங்க அம்மா தேடுறாங்க. அதுக்கு இவங்க அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்னாச்சுமா, ஏதாவது ப்ராப்ளமானு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அம்மா பியூரை கேட்குறாங்க. அதுக்கு பியூரு, பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்செட் ஆகி அப்படியே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா கிட்ட, நான் ரொம்ப தப்பான பொண்ணாமான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதை கேட்டதுமே அவங்க அம்மாவுக்கு பதறுது. என்னடா திடீர்னு இப்படிலாம் பேசுகிறாளேன்னு. என்னாச்சுன்னு கேட்டா, இல்லை யார் என்கிட்டயே திரும்பி வந்தா, நான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தா, இப்போ அவளுக்கு டிவோர்ஸ் கூட ஆக போகுது, ஆனால் என்னால் தான் அவளை லவ் பண்ண முடியாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. அதை பார்த்ததுமே அவங்க அம்மா லாஃப்ட் ஆலையான்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் கிட்ட போய் அப்படியே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரில் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுறதுனால இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுவாங்களே, அவங்க கஷ்டப்படுவாங்களேம்மா, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நீ ஏன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு, யார் கூட இருந்தாலும் நீ ஹாப்பியாக தான் இருப்ப, ஆனால் இந்த 2 பேரில் யார் கூட இருந்தால் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க யோசிக்காமல் டக்குன்னு லாஃப்ட்னு சொல்கிறாங்க. பட்டுன்னு ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறுத்து, நான் சொல்கிறத கேளு, உன் மனசுக்கு இப்போ என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணு. அதை விட்டுட்டு முன்னாடி நடக்க போகிறது பின்னாடி நடந்தது இதெல்லாம் யோசிச்சு இங்கே ஒன்றுமே ஆக போகிறதில்ல. உன் மனசில் தோன்ற ஆன்சரை மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிடு. நீ வேறு எதுவும் யோசிக்காதம்மா. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பெயின்ஃபுல்லான விஷயத்தையுமே சேஞ்ச் பண்ணுறது காலம்தான் மருந்து, அது எல்லாத்தையுமே மாற்றும். இன்றைக்கி இந்த சுச்சுவேஷன் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கேன்னு யோசிக்காத, இது மாறிடும்னு சொல்லி அவங்க அம்மா தட்டி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பியூரு அந்த பெயிண்டிங்கை கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ராயிங் பண்ண போயிட்டாங்க. ஸோ இப்போ பெயிண்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அப்போ அவங்க ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. அதாவது யார் சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த பெயிண்டிங்கில் நான் இல்லை அவள் தான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க.
நம்ம லாஃப்டை. அதை தான் இப்போ அவங்க யோசிச்சுக்கிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்படி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த லாஃப்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அந்த எல்லுங்கிற டாலர் இருக்கும் இல்லையா, அந்த டாலரை அவங்க வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் லாஃப்ட் மேலே அவங்களுக்கு லவ் வந்துருச்சு. அதை தான் இப்படி அழகாக காமிச்சிருப்பாங்க. அப்படியே ஒரு லாங் ஷாட் வைக்கிறாங்க. பார்த்தா லாஃப்டோட டிராயிங் அப்படியே மேகத்துக்கு நடுவில் அழகாக இருக்குது. ஆனால் இங்கே நம்ம லாஃப்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடியாரி ஆகிட்டுருக்கு. எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. இவங்களும் லாஃப்ட்டுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க லாஃப்ட்டை தான் லவ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லாஃப்ட் இப்போ யார் காலையும் அட்டன் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ தான் அவங்களுடைய அசிஸ்டன்ட் பிளாய் இருக்கா இல்லையா, அவள் குடிச்சிட்டு உளர்ன ஒரு விஷயம் இவங்களுக்கு அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டுருக்கு. ஒருத்தவங்களை லவ் பண்ணுறதுங்கிறது எதுக்கு ஈக்குவல் தெரியுமா? நம்ம ஒரு ட்ரக்ஸ்க்கோ லிக்கருக்கோ அடிக்ஷன் ஆகிற அளவுக்கு ஈக்குவல். ஆனால் இந்த ட்ரக்கும் லிக்கரும் என்ன தெரியுமா பண்ணோம்? நம்மளை கொஞ்ச நேரம் போதையில் வச்சுருக்கோம். நம்ம ஸ்டொமக்கை ஒரு மாதிரி பண்ணும். அதுக்கப்புறம் அதுவும் ஒரு கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும். ஆனால் இந்த லவ் இருக்கே, அது ரொம்ப மோசம். அதை நம்மளால் சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம லாஃப்ட் அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆமாம், ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. ஒரு ரோலர் கோஸ்டரில் போயிட்டு வந்தால் நமக்கு என்ன ஃபீல் இருக்குமோ, அந்த ஹேங் ஓவர், அந்த ஸ்டொமக் அப்செட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுலேயும் இருக்குல்லன்னு சொல்லி நைட்டு 2 பேரும் சிரிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த இவங்க யோசித்து பார்த்துட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த பீச் சைடில் திரும்ப அதுலேயே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் கால் பண்ணி பார்க்குறாங்க. அந்த காலை அவங்க அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல. ஃபைனலி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று போட்டு விடுறாங்க. அந்த வாய்ஸ் நோட்டை பார்த்துமே கூட நம்ம லாஃப்ட் அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை. அந்த வாய்ஸ் நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் இப்படி பண்ணுற, கால் அட்டன் பண்ணி பேசு, எனக்கு உங்ககிட்ட பேசணும், ஒரு முக்கியமான விஷயங்கிற மாதிரி அவங்களால முடிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் போட்டிருப்பாங்க. ஆனால் அதை பார்த்தும் கூட இவங்க கால் பண்ண மாட்டாங்க. அப்படியே வச்சுட்டு மறுபடியும் குடிக்கிறத கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்கோடு போயிட்டே இருக்குது. இதோட இந்த பார்ட்டு முடிஞ்சிருது. 6th எபிசோடு முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.